பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். ஆக்சுவலி 2 நாளாக நான் போடலை வீடியோ. என்ன ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 நாளாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு, போட முடியல. சரி, இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னா, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், இயேசு ரத்தம் பிசின் தைலமே எம்மை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், கடுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகின்றார், கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகின்றார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயேசு நம் பரிகாரி அப்படி தானே. நமக்கு என்ன, அதாவது உலகத்தாருக்கு தான் இந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம், அந்த பாவத்துக்கு அந்த பரிகாரம், இல்லை இது நடக்கணும்னா இது பரிகாரம், அது நடக்கணும்னா இது பரிகாரம் அப்படின்னு 10, 15, 10,000 அதாவது அவங்க நம்பர்ஸ் கணக்கில் பரிகாரம் வச்சுருப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்டர் பொறுத்து அவங்க வச்சுருப்பாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு பரிகாரி தான், அது கர்த்தர் மட்டும்தான். அவரோட ரத்தம் மட்டும்தான். நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அவரோட ரத்தம் மட்டுமே பரிகாரம் நமக்கு. அது அவரே நமக்கு பரிகாரி. ஓகே, அதே மாதிரி தான் நம்மளோட நோய்களுக்கும் அவர் தான் பரிகாரி. அவர் ஆல்ரெடி எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டார். அவர் சிலுவையில் உயிர் துறந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார். நம்ம அவரை விசுவாசித்தா போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, யோசேப்பு யோசேப்புக்கு 2 பசங்க பிறக்காங்க, மனாசே அண்ட் எப்ராயிம். மனாசே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், என் தகப்பன் வீட்டு நினைப்புகளை இல்லை என்னோட மன பாரத்தை மறக்க கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லி பையனுக்கு மனாசேன்னு அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ நாள் அவன் துக்கத்தில் இருந்தான், கஷ்டப்பட்டான், அடிமையாக இருந்தான். அவன் மேலே ஒரு அவதூறு வந்துச்சு, அப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதை எல்லாத்தையும் மறக்க வச்சார். அதே மாதிரி தன்னோட தகப்பன் வீட்டு நினப்ப அந்த இதை எல்லாத்தையுமே மறக்க வச்சது யாருன்னா அந்த பையன் மனாசே. அந்த குட்டி குழந்தை பிறந்ததும் அவனுக்கு மற்ற இதெல்லாம் மறந்து போச்சு. அதே மாதிரி 2வது பையனுக்கு எப்ராயிம். மீனிங் என்ன அப்படின்னா,
எந்த இடத்துல அவன் சிறுமைப்பட்டானோ அதே இடத்துல அதிபதியை வச்சார். அதாவது அடிமை டு அதிபதி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அதனால எப்ராஹிம். ஓகேயா. இப்போது நாட்டில் பஞ்சம் வந்துடுச்சு. யாக்கோபு பசங்க வராங்க. இவன் வந்து காமிச்சிக்கல. இதெல்லாம் நான் சொல்லிட்டேனான்னு தெரில, இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம அண்ணங்கன்னு. வந்ததுமே என்ன பண்ணுறான், காலில் எல்லோரும் விழுறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அண்ணன்னு சொல்லி. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி தானே. சரி, இப்போ என்ன சொல்கிறாரு அவர், நீங்கள் போய் உங்கள் பையனை கூட்டிகிட்டு அந்த சின்னவனை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள்லாம் வேவுக்காரங்க, உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னதும் சிமியோனை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மூட்டையில் அவங்க கொண்டு வந்த காசு, அவங்களுக்கு வேண்டிய தானியம், அவங்களுக்கு வேண்டிய தானியமும் அவங்க கொண்டு வந்த காசும் அதிலே கிடக்கு. அப்புறம் வழியில் ஆகாரம் எல்லாமே அதிலே கிடக்கு. இடையில கழுதைக்கு தீவனம் போடுறதுக்காக ஒருத்தன் ஒரு மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ இருக்குது. அதாடி, நம்ம வந்து பணத்தை கொடுத்து தானே வாங்கணும், அந்த பணம் திரும்ப நம்மக்கிட்டே வந்துச்சுன்னா ஷோ இவர் சும்மாவே நம்மளை வச்சு செய்கிறாரு, இது வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஐயையோன்னு சொல்லிட்டு உடனே அப்பா கிட்ட ஓடுறாங்க. எல்லாரும் யாக்கோபு கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த அதிபதி பெஞ்சமினை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்பனா தான் சிமியோனை விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்பனா தான் வேவுக்காரர் இல்லைன்னு நம்புவேன்னு சொல்லிட்டாரு. இல்லாட்டி என் முகத்தை நீங்கள் பார்ப்பது இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாருனதும், என்னை பிள்ளை இல்லாமல் நீங்கள் ஆக்குறீங்க போல். முதல்ல யோசேப்பை பிரிஞ்சேன், இப்போது சிமியோனையும் அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பென்யமீனையும் கொடுத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் அனுப்பவே மாட்டேன், நீங்கள் ஒன்றும் போவே தேவையில்லைன்னு பேசாமல் இருந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப கொண்டு வந்த தானியெல்லாம் காலியாக போச்சு. இப்போ போயே ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் அவன் சொல்கிறான், எப்படிப்பா போக முடியும், சின்னவன் எல்லாம் போக முடியாது, பென்யமீனை கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னதும், பென்யமீனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யூதா இந்த வாட்டி, போன வாட்டி ரூபன் வந்து சொல்கிறான் என்னை நம்பி விடுங்கப்பாங்க, ஆனால் அவர் விடலை. இந்த வாட்டி யூதா சொல்கிறான் என்னை நம்பி விடுங்கப்பா, நான் பத்திரமா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது வேறு வழி இல்லை. ஏன்னா சாப்பாடு இல்லை, கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் இருக்குது, இப்போ மனைவிமார்கள் குடும்பம் அப்படின்னு நிறைய இருக்காங்கல்ல. உடனே யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நம்மக்கிட்ட உள்ள அந்த பிசின் தைலம், அந்த கோதுமை, இந்த கோதுமைன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொண்டு போங்க. அது போக அவர் கொடுத்த பணத்தை, அதாவது அந்த மூட்டையில் கிடத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போங்க, இப்போ வாங்கிறதுக்குள்ள பணத்தையும் எடுத்துகிட்டு போங்க, அப்படி காணிக்கை நிறைய கொடுங்க அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதும் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது கர்த்தாவே. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே, எல்லா பெண்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. ஆண்கள் வந்து நீங்கள் எதுக்கு படைச்சிங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி படைச்சிங்க. ஆனால் அந்த பிரச்சனையே இப்போ ஆண்கள் ஆகிட்டாங்க கர்த்தாவே. நாட்டில் தப்பாக நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் கரத்தில், பிசாசோட கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இயேசு நாமத்தில் அடித்து விரட்டுறேன், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க. பெண்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா, தேவ தூதர்களை அலாட் பண்ணுங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. அவங்க ரசிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ ஏன் இவ்வளவு தப்பு நடக்குதுப்பா, நாடு கெட்டு குட்டி சுவராக ஆகிட்டுருக்குன்னு நல்லாவே தெரியுதப்பா. இருந்தாலும் கர்த்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. கர்த்தாவே, பிசாசு இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பண்ணும்போது கர்த்தாவே, அதாவது ரட்சிக்கப்பட்டு ப்ரேயர் பண்ணுறாங்களே அவங்க நிமித்தம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கப்பா, பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யாரையும் விடாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கு கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் படைச்ச பொம்பளை பிள்ளைகள் கர்த்தாவே, நீர் படைச்ச பிள்ளைகள், அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுங்கப்பா, நீங்கள் கொடுங்க. தேவ தூதர்களை நான் கட்டளையிடுறேன் இயேசுவோட நாமத்தில், இயேசுவோட நாமத்தில் நான் கட்டளையிடுறேன்ப்பா. அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் கர்த்தாவே. அதே மாதிரி தேவ தயவு அவங்களுக்கு கூடவே இருக்கட்டும், தேவ தூதர்கள் அவங்க கூடவே இருக்கட்டும் கர்த்தாவே. அவங்களுக்கு ப்ராப்ளம்னு எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுங்கப்பா, அந்த பிள்ளைங்களை அந்த இடத்த விட்டு போக வைக்க ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றுங்கப்பா. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க கர்த்தாவே, நீங்கள் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. இந்த மாதிரி கெட்டது நடக்காதபடிக்கு காப்பாற்றுங்க, பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா.
துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.